1 சாமுவேல் 29வது அதிகாரத்தினுடைய முழு வசனங்களையும் வாசிக்க கேட்டோம். இந்த 1 சாமுவேல் 29 தாவீதினுடைய வாழ்க்கையில கர்த்தரை விசாரிக்காம தன்னுடைய சுய புத்தியின் மேல சாய்ந்து மாம்சீக எண்ணத்தோடு தன் இருதயத்தில் யோசனை பண்ணி 1 சாமுவேல் 27:1 நாம் வாசிக்கிறோம். தன் இருதயத்திலே யோசித்து எடுத்த ஒரு முடிவு 16 மாதங்கள் கர்த்தரிடத்தில் விசாரிக்கல. ஊரின் தும்மின் என்கிற தேவ சித்தத்தை விசாரிக்கல. 16 மாசம் தாவீது பெலிஸ்தியருடைய இந்த காத் பட்டணத்தில், அதுலேயும் குறிப்பா அந்த சிக்லாக் என்கிற ஒரு புறநகர் எல்லையில் தூரத்தில் பெலிஸ்தியருடைய எல்லையில் ஒரு 600 குடும்பங்களோடு தாவீது அங்கே இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தாவீது எந்த ஒரு சங்கீதங்களையோ பாடல்களையோ எழுதினதாக வேதத்தில் குறிப்பில்லை. ஆனால் இந்த 16 மாதத்திற்கு பிற்பாடு 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தை நாம் பின்னால் தியானிப்போம். அங்கே தாவீது மிகவும் நெருக்கப்படுறார். 1 சாமுவேல் 30:6 தாவீது மிகவும் நெருக்கப்படுறார். சவுல் கர்த்தருடைய நோக்கத்தை, கர்த்தருடைய ஊழியத்தை முழுமையா நிறைவேற்றாததுனால அமலேக்கியர்களை 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் முற்றிலும் அழிக்க சொல்லி சாமுவேல் மூலமாக சவுலுக்கு ஒரு பணி, ஒரு வேலை கொடுக்கப்பட்டது. அந்த வேலையை முழுமையா சவுல் நிறைவேற்றலை. அதனுடைய விளைவு 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் அமலேக்கியர்கள் தாவீதினுடைய 600 குடும்பங்களை, தாவீதினுடைய குடும்பத்தையும் அவங்களுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் அவங்க அமலேக்கியர் கொள்ளை அடிச்சுட்டு போறாங்க. தாவீது வந்து பார்க்கும்போது அங்க ரத்தம் சிந்தப்பட்டில்லை. சிக்லாக்ல அங்க ரத்தம் எதுவும் சிந்தப்படலை. அதை வைத்து தாவீதும் தாவீதினுடைய மனுஷர்களும் அறிந்து கொள்றாங்க. அவங்கள பிணை கைதிகளாக, அவங்கள போய் மனித வியாபாரம், அந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்போ ஒரு பெயர் பெற்று இருந்தது. அவங்கள அடிமைகளாக வித்துட்டா அவங்களுக்கு பணம் கிடைக்கும், அவங்களுக்கு லாபம் கிடைக்கும்னு சொல்லி இந்த எபிரேய ஸ்திரீகள், யூத குடும்பங்கள், பிள்ளைகளை, வாலிபர்களை அவங்க பிணை கைதிகளை அவங்க அமலேக்கியர்கள் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அங்கே எந்த ரத்தமும் இல்லாததை வைத்து உயிரோட தான் தூக்கிட்டு போயிருப்பாங்க என்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அதன் விளைவாக தாவீது மிகவும் நெருக்கப்படுறாரு. 1 சாமுவேல் 28வது 27வது அதிகாரங்களை நீங்க வாசித்தீங்கன்னா அந்த குறிப்பா 27ல் 8வது வசனம், அந்த 16 மாசம் தாவீது சிக்லாக்ல இருந்தபோது அங்கே இருந்து 1 சாமுவேல் 27:8 அங்கே இருந்து தாவீதும் அவன் மனுஷரும் கெசூரியர் மேலும் கெஸ்ரியர் மேலும் அமலேக்கியர் மேலும் படையெடுத்து போனார்கள். படையெடுத்து போய் 9வது வசனம், கொள்ளையடித்து புருஷர்களையும் ஸ்திரீகளையும் உயிரோடு வைக்காமல் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு ஆகிசிடத்துக்கு திரும்பி வருவான். இந்த செயல் நிமித்தம் பின்னால அமலேக்கியர்கள் தாவீதை பழி வாங்குறாங்க. அவங்க ஒரு வித்தியாசமா பழி வாங்குறாங்க. அவங்க கொலை செய்யாம அவங்கள கொள்ளை அடிக்கிறாங்க, அவங்கள திருடுறாங்க, அங்க உள்ள குடும்பங்களை கொள்ளை அடித்து கொண்டு போய் விற்று போடுறாங்க. இது பின்னால தாவீதுக்கு ஒரு பெரிய ஒரு நெருக்கம். ஆல்ரெடி அவருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் மனைவிகளையும் 600 வீரர்களுடைய மனைவி பிள்ளைகளையும் இழந்து நிற்கிறதும் இல்லாம, உடைமைகளை இழந்து நிற்கிறதும் இல்லாம, தன்னுடைய சொந்த ஜனங்களே அவர் மேல கல்லெறிய கோவப்படுறாங்க. அவருடைய தவறான முடிவு பெலிஸ்தியர்களிடத்துல போய் அடைக்கலம் புகுந்தது. 16 மாசம் இப்படி ஒரு கொள்ளைக்காரனை போல போய் கொள்ளை அடிக்கிறது, ரகசியமா யுத்தங்களை செய்யறது, சவுலுக்கு பயந்து ஒரு சரியான ஒரு நிர்வாகம் இல்லை.
ஒரு தலைமை பண்பு இல்லை, நிர்வாக திறன் இல்லை, எதிரிகிட்டே வந்து பெலிஸ்தியர்கள்ட்ட அடைக்கலமா இருக்கிறது. இது பத்தாவதுக்கு பெலிஸ்தியர்களுடைய படையில பின்தண்டுல இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாகவே யுத்தத்துக்கு இப்போ தாவீது போறார். 1 சாமுவேல் 29 போய் பெலிஸ்தியர்கள் அவங்க கோபப்பட்டு மீதம் இருந்த 4 பெலிஸ்திய அதிபதிகள் பிரபுக்கள் இந்த காத்து பட்டணத்து அதிபதியாகிய ஆகீசினிடத்துல தாவீதை திரும்பி போக சொன்னதுனால தான் தாவீதும் தாவீதினுடைய 600 மனுஷர்களும் திரும்பி வராங்க. இல்லைன்னா அவங்க சவுலையும் சவுளுடைய இஸ்ரவேல் ஜனங்களையும் தாக்குகிற அந்த பெலிஸ்தியர்களுடைய படையில நிற்கிறாங்க. இதெல்லாம் தாவீதினுடைய கூட இருக்கிற மனுஷர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கசப்பையும் ஒரு வெறுப்பையும் ஒரு நிர்விசாரத்தையும் ஒரு அவங்க அழுது பலனற்று போகிற அளவுக்கு அழுகுறாங்க பின்னால. இது 1 சாமுவேல் 30 நடக்குது. ஆனா அங்க 30வது அதிகாரத்துல தான் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டார் என்று நாம 1 சாமுவேல் 30:6 வாசிக்கிறோம். அது வரைக்கும் இந்த 1 சாமுவேல் 27, 28, 29 தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டதாக ஒரு குறிப்பு இல்லை. வாயில வார்த்தையில ஒரு அரசியல் பேச்சு. 1 சாமுவேல் 29:8 பாத்தீங்கன்னா ஆகீஸை பார்த்து தாவீது என்ன பதில் கொடுக்கிறாருன்னா, ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருக்களோடு யுத்தம் பண்ணாதபடிக்கு நான் உம்மிடத்தில் வந்த நாள் முதற்கொண்டு இன்றைய வரைக்கும் உமது அடியானிடத்தில் கண்டுபிடித்தது என்ன? யாரை அவர் ராஜாவாக சொல்லுகிறார்? ஆகீஸை தன்னுடைய ராஜாவாக சொல்றாரா, அல்லது சவுலை தான் நான் என்னுடைய ராஜாவாக நினைத்திருக்கிறேன், சவுல் தான் என்னுடைய ஆண்டவன், அவருடைய சத்துருக்களாகிய பெலிஸ்தியர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணாதபடிக்கு அப்படின்னு சொல்றாரா? அப்ப உள்ள சவுலை தான் ராஜாவா நினைக்கிறாரு, பெலிஸ்தியர்களை தான் எதிரியா நினைக்கிறாரு. ஆனா ஆகீஸ்ட பேசும்போது ஆகீஸ் ராஜாவே அப்படின்னு சொல்லல. அப்ப ஒரு இரட்டை வேடம், ஒரு ஒளிந்து மறைத்து பேசுற ஒரு மனுஷனாகத்தான் இந்த 1 சாமுவேல் 29 வரைக்கும் 27, 28, 29 தாவீது 16 மாசம் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு இருண்ட நிலை. சத்துருக்கள் நம்முடைய வாழ்க்கையில வெளியும் இருக்கிறாங்க, நமக்குள்ளேயும் இருக்கிறாங்க. அது எனக்குள்ள நமக்குள்ள இருக்கிற மாம்சம் ஒரு பக்கம், நம்முடைய குடும்பத்துக்குள்ளேயும் ஊழியத்துக்குள்ளேயும் கர்த்தருடைய வீட்டிலையும் மிஷினரி ஸ்தாபனமோ சபையோ உள்ளுக்குள்ளேயே இருக்கிற தேவ பிள்ளைகள் பலர் சிலர் துரோகிகளாக சத்துருக்களாக நம்மளை நடத்துறது. வெளியே உலகமும் பிசாசும் இந்த உலகத்தினுடைய போக்கு நமக்கு சத்துருக்களாக புறம்பே இருக்கிறவர்கள் அவிசுவாசிகள், மாம்சத்துக்குரியவர்கள், ஜென்ம சுபாவத்துக்குரியவர்கள். இவங்க ஒரு பக்கம் நமக்கு உலகத்தார் நமக்கு போராட்டமாக பிரச்சனை கொடுக்கறாங்க. ஸோ சத்துரு ஒரு பக்கம் பிசாசு இருக்கிறான், பிசாசினுடையவர்கள் இருக்கிறாங்க. இப்படி வெளியே இருந்தும் உள்ளே இருந்தும் நமக்கு சத்துருக்கள் நம்மை நெருக்கும் போது அங்கதான் கர்த்தரிடத்துல விசாரிக்க, தேவ சித்தத்தை அறிவதற்கு, ஊரின் தும்மின் மூலமாக தேவ சித்தத்தை அறிவதற்கு 1 சாமுவேல் 30 தான் கர்த்தரிடத்துல தாவீது திரும்புறார். ஆனா 1 சாமுவேல் 29 தாவீது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். 1 சாமுவேல் 16 சாமுவேல் ஈசாயினுடைய வீட்டுக்கு வந்து தாவீதை தன் சகோதரர்களுக்கு முன்பாக தைல கொம்பை எடுத்து ராஜாவாக அபிஷேகிக்கிறார். இது 1 சாமுவேல் 16 நடக்குது. இந்த 1 சாமுவேல் 29 இந்த சம்பவம் நடக்கிற இந்த சிக்லாக்ல 16 மாசம் இருக்கிற இந்த சம்பவத்துக்குள்ள தாவீதுக்கு 3 திருமணம் நடந்துருது. சவுளுடைய மகளையும் சேர்த்து சொன்னா 3 திருமணம் நடக்குது. அதுல சவுளுடைய மகள் தன்னை விட்டு வலுக்கட்டாயமாக பிரிக்கப்படுகிறாள். அதுக்கப்புறம் 2 மனைவி, அதுல ஒரு மனைவி தான் அபிகாயில், நாபாலுடைய மனைவியா இருந்த அபிகாயில், ஒரு இளம் விதவை. இந்த இடத்துல வரும்போது தாவீது அபிஷேகிக்கப்பட்ட நாள்ல இருந்து பார்த்தா ஒரு குறைஞ்சது 7 வருஷம். இன்னும் ஒரு 3 வருஷத்துல தாவீது அவர் ராஜாவாக பதவி ஏற்க போகிறார். இந்த 7 வருஷத்துக்குள்ள தாவீதினுடைய வாழ்க்கையில பல அனுபவங்கள்.
ஆனா இந்த 1 சாமுவேல் 29 இன்னைக்கு நாம தொட போகிற ஒரு சத்தியம், ஒரு வெளிச்சம் என்னன்னா, தேவ சித்தத்தை விசாரிக்கல, உண்மைதான். தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தல, உண்மைதான். சவுலையும் யூத ஜனங்களையும் இஸ்ரவேலர்களையும் எதிர்த்து பெலிஸ்தியர்களுடைய படையில கூட போன செயல், துரோக செயலும் உண்மைதான். இந்த 16 மாதங்கள் தாவீது ரகசியமாக யுத்தங்களை செய்ததும் உண்மைதான். ஆனா தன்னுடைய சாட்சியையும் தன்னுடைய வாழ்வு முறையையும் சாட்சியின் ஜீவியத்தையும் தாவீது கெடுத்துக்கொள்ள. அதை எப்படி நாம அறிந்து கொள்ள முடியும்? 1 சாமுவேல் 29 பெலிஸ்தியர்களுடைய பிரபுக்கள் அல்லது அதிபதிகள், இவங்க இந்த காத் பட்டணத்து அதிபதியாகிய பிரபுவாகிய ஆகீஸின் இடத்துல கடும் கோபமாகி அவங்க வாதாடுறாங்க. தாவீதை கூட்டிட்டு வரக்கூடாது, யுத்தத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஆகீஸ் மற்ற பெலிஸ்திய அதிபதிகளிடத்துல என்ன சொல்றாரு? 1 சாமுவேல் 29 3வது வசனம். 1 சாமுவேல் 29:3. பெலிஸ்தரின் பிரபுக்கள் இந்த எபிரேயர் என்னத்திற்கு என்றார்கள். ஆகீஸ் அவர்களை பார்த்து, இஸ்ரவேலின் ராஜாவாகி சவுலின் ஊழியக்காரனாய் இருந்த இந்த தாவீது இத்தனை நாட்களும் இத்தனை வருஷங்களும் என்னோடு இருக்கவில்லையா? இவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஒரு குற்றமும் நான் இவனில் கண்டுபிடிக்கவில்லை. I have found no fault in him to this day. ஒரு குற்றமும் நான் இவனில் கண்டுபிடிக்கவில்லை. அதே வார்த்தையை திரும்பவும் ஆகீஸ் தாவீதுகிட்டே சொல்றார். 6வது வசனம். ஆகீஸ் தாவீதை அழைத்து, நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்தில் என்னோடே போக்கும் வரத்துமாய் இருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்றைய வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பும் காணவில்லை. ஆகிலும் பிரபுக்களின் பார்வைக்கு நீ பிரியமானவன் அல்ல. 9வது வசனத்துல திரும்பவும் ஆகீஸ் தாவீதுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய தூதனை போல என் பார்வைக்கு பிரியமானவன் சொல்றாரு. நான் அறிவேன்றாரு. தாவீது சொன்ன வார்த்தைக்கு மறுமொழியாக ஆகீஸ் சொல்றாரு. தாவீது கேட்கிறாரு, நான் உம்மிடத்தில் வந்த நாள் முதற்கொண்டு இன்றைய வரைக்கும் உமது அடியானிடத்தில் கண்டுபிடித்தது என்ன அப்படின்னு கேட்டதற்கு ஆகீஸ் சொல்றாரு, நான் அதை அறிவேன், நீ தேவனுடைய தூதனை போல என் பார்வைக்கு பிரியமானவன். நீ கடவுளுடைய ஒரு தூதன் அப்படின்றாரு. நீ உத்தமன் சொல்றாரு. உன்னிடத்துல இந்நாள் வரைக்கும் ஒரு குற்றமும் நான் கண்டுபிடிக்கலன்னு 3வது வசனத்துல சொல்றாரு. குற்றம் மட்டும் இல்ல, 6வது வசனத்துல ஒரு பொல்லாப்பும் நான் காணவில்லை. பொல்லாப்பு அப்படின்னா அது ஒரு குற்றத்துக்கும் மேல, ஒரு பாலியல் வாழ்க்கையில, ஒரு சமூக வாழ்வுல, ஒரு அநீதியற்ற நீதியான வாழ்க்கை, தன்னோடு கூட இருக்கிற 600 குடும்பங்களை பாதுகாக்கிறதா இருக்கட்டும், அல்லது அடைக்கலம் தேடி வந்த பெலிஸ்திய நாட்டு சட்டத்திட்டங்கள் அவங்களுடைய சமுதாயத்தோடு அவங்களுடைய மக்களோடு நடந்து கொள்றதாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் தாவீது குற்றம் சாட்டப்படாத, குற்றம் கண்டுபிடிக்கப்படாத ஒரு உத்தமனாக, தேவனுடைய தூதனாக, எதிரியுடைய கண்களுக்கும் கூட பிரியமானவராக தாவீது இந்த 16 மாதங்கள் பெலிஸ்திய மண்ணில், சிக்லாகில், அவர் நெருக்கத்தில், சவுலுக்கு பயந்து சவுளுடைய கைக்கு தப்பி வந்திருந்தாலும் அந்த அந்நிய நாட்டில், எதிரி நாட்டில் அவர் அவ்வளவு ஒரு ஒழுக்கமாக தன்னுடைய ஜீவியத்தை சாட்சியின் ஜீவியமாக தாவீது வாழ்ந்திருக்கிறார். இத ஆகீஸ் தாவீதோடு பழகினதுல தாவீதனுடைய லாங்குவேஜில் கற்றுக்கொண்டார். தாவீதனுடைய மொழி நடையையும் ஆகீஸ் கற்றுக்கொண்டு ஆகீஸ் சொல்றார் 6வது வசனத்துல, நீ உத்தமன், என் பார்வைக்கு நல்லது என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவர் தாவீதினுடைய மொழி நடையிலே கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அவர் உறுதியிட்டு சொல்றாரு. அப்படின்னா தாவீதினுடைய ஆவிக்குரிய அந்த வார்த்தை எதை சொன்னாலும் கர்த்தருடைய நாமத்துல கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன்
இதை சொல்லி பேசுகிறபடியே அந்த வார்த்தையே முறையே யாகீஸ் பெலிஸ்தியனும் பேசுறாரு. இதே ஒரு சாட்சியை நாம பாபிலோன் மண்ணில் வாழ்ந்த தானியேல் உடைய வாழ்க்கையிலையும் கவனிக்க முடியும். தானியேல் 6வது அதிகாரம். வயதான காலத்தில் தானியேல் இருக்கும்போது, தரியு ராஜாவாக இருக்கும்போது, அப்போ தானியேலை குறித்து வேதம் கொடுக்கிற சாட்சி. தானியேல் 6வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்ய முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. தானியேல் உண்மை உள்ளவராய் இருந்தார். ஹை அஃபிஷியல்ஸ் எந்த ஒரு கம்ப்ளைண்ட், எந்த ஒரு ஃபால்ட் கண்டுபிடிக்க முடியல. பிகாஸ் டேனியல் வாஸ் ஃபெய்த்ஃபுல் அண்ட் நோ எரர் ஆர் ஃபால்ட் வாஸ் ஃபவுண்ட் இன் ஹிம். ஒரு குற்றமும் குறைவும் தானியேல் இடத்துல காணப்படவில்லை. இங்கேயும் தாவீதை போல தானியேல் ஒரு அடிமையாக கொண்டு செல்லப்பட்ட பாபிலோன் மண்ணில் அவர் தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் உண்மை உள்ளவராக, எதிரி நாட்டு பாபிலோனிய சட்டத்திட்டங்களுக்கு உண்மை உள்ளவராக தானியேல் ஒரு கைதியாக, பிணை கைதியாக, ஒரு அடிமையாக அவர் கொண்டு செல்லப்பட்டாலும், அநீதியாக கொண்டு செல்லப்பட்டாலும், தன் நாட்டு மக்களை கொன்று அழித்து ஒரு அரசர் குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும், அந்த பாபிலோனியர்களிடத்துல, அந்த மண்ணில் அவர் சிறையில் இருந்தாலும், விடுதலையாக்கப்பட்டிருந்தாலும், பதவிகள் கிடைத்தாலும், பணமும் புகழும் அந்த அரசர்களுக்கு முன்பாக கிடைத்தாலும் உண்மை உள்ளவராக தானியேல் இருந்தார். நமக்கு எல்லாருக்கும் முன்மாதிரியாகிய இயேசு கிறிஸ்து குறித்து லூக்கா 23 பிலாத்து கொடுத்த சாட்சி. லூக்கா 23:4, பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். இயேசு கிறிஸ்து யூத ஜனங்களுக்கு முன்பாக மட்டும் இல்லை, யூத ஜனங்களுக்கு எதிரியாக அந்த நாட்களில் இருந்த ரோமர்கள், அந்த ரோமர்களுடைய அதிகாரியாகிய பிலாத்து கிட்டையும் சாட்சி பெற்றிருந்தார். இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. I find no guilt in this man. தாவீது பெலிஸ்திய மண்ணிலும், தானியேல் பாபிலோனிய மண்ணிலும், இயேசு கிறிஸ்து ரோமர்களுடைய ஆட்சியில் இருந்த இஸ்ரவேல் மண்ணில் இருந்தாலும், ரோமர்களுடைய ஆட்சியில் கீழ் இருந்த ரோமர்களுக்கு முன்பாகவும் பிலாத்துக்கு முன்பாகவும் ஒரு குற்றமும் காணவில்லை என்கிற சாட்சி பெற்றார். இந்த நாளில் நான் இங்கே என்னோடும் நம்மோடும் கர்த்தருடைய வேதத்திலிருந்து நாம் புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் நாம் இந்த 1 சாமுவேல் 29 தியானிக்கும் போது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்ன? நாம் நெருக்கப்படலாம், நாம் ஒருவேளை கர்த்தரை தேடாமல் மாம்சத்தில் சுய புத்தியை சார்ந்து தீர்மானங்களை எடுத்து இருதயத்தின் யோசனைகளின்படி நாம் நடந்தும் விடலாம். ஆனாலும் நம்முடைய சாட்சியின் ஜீவியம் அது நமக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு, ஒரு அரண். அதை நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், குறிப்பாக கிறிஸ்துவுக்கு வெளியே புறம்பே இருக்கிறவர்கள், அவிசுவாசிகள், உலக வழக்கத்தின்படி வாழ்கிறவர்கள் அதை பார்க்குறாங்க. அவர்களுக்கு முன்பாக உத்தமர்கள் என்றும் குற்றம் கண்டுபிடிக்க வாய்ப்பில்லாதபடிக்கு, ஒரு பொல்லாப்பும் நம்மிடத்தில் காணப்படாதபடிக்கு, தேவனுடைய தூதனைப் போல அந்நியர்கள் கிறிஸ்துவினுடைய காணியாட்சிக்கு புறம்பே இருக்கிற, தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு புறம்பே இருக்கிற, மனதிலே குருடர்களாக இருக்கிற இருளின் பிள்ளைகள், அவங்க
கண்களுக்கு நாம் பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். இங்க சபைக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயே ரொம்ப பிரியமானவர்கள் அப்படின்ற சாட்சியை இங்க எடுக்கிறது குதிரை கொம்பா இருக்கு. உலக மக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படின்ற சாட்சி பெறணும். அதாவது ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது ஒரு தனி மனிதனுடைய விசுவாசத்தை குறித்து சொல்லல. கென்னத் இ. ஹெகின் அப்படின்ற ஒரு தேவ மனுஷன், அவரை குறித்து அவருடைய புத்தகங்கள்ல எழுதியிருக்கு, அவரே எழுதியிருக்கிறாரு. அவருக்கு சிறு வயதுல வந்த ஒரு பெரிய ஒரு வியாதி. அவர் விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு ஜெபித்து அந்த வியாதியிலிருந்து சுகமாகி அதுக்கு பிற்பாடு அவருக்கு வியாதியே வரல என்கிற அளவுக்கு அவருடைய விசுவாச அறிக்கை வசனத்தை சொல்லி, அவருடைய போதனைகளை சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க தான். ஆனா அவருடைய விசுவாசம், அவர் செத்து போயிட்டாரு, அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைஞ்சிட்டாரு. ஆனா அவரை குறித்த ஒரு பிரபலியமா சொல்லப்படுகிற ஒரு சாட்சி என்னன்னா, விசுவாசிக்கிறவனுக்கு சகலமும் நடக்கும், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள், அதை அறிக்கையிடுவார். சொல்லி சொல்லி அறிக்கையிட்டு விசுவாசத்தின் மூலம் அவர் குணப்படுத்தப்பட்டது, குணமாக்கப்பட்டது. அதை அவர் ரொம்ப அவருடைய ஊழியத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ரோமருக்கு எழுதின நிருபத்துல பவுல் ஒரு தனி மனுஷனுடைய விசுவாசத்தை சொல்ல, ஒரு சபையினுடைய விசுவாசம், ஒரு குழுவினுடைய, ஒரு சங்கத்தினுடைய, ஒரு ஸ்தாபனத்தினுடைய, ஒரு தேவ பிள்ளைகளை குறித்த ஒரு குழு முயற்சியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பாராட்டு என்ன? ரோமர் 1:8, உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாய் இருக்கிறபடினாலே. உன் விசுவாசம் இல்ல, உங்கள் விசுவாசம். இது ஒரு தனி மனுஷனுக்கு எழுதப்பட்ட நிருபம் இல்ல. ரோமாபுரியாருக்கு, ரோமாபுரியில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு, தேவ சபைக்கு எழுதப்பட்டது என்ன? அவங்களுடைய முழு விசுவாசம், அத்தனை தேவ பிள்ளைகளுடைய, ரோமாபுரியில் உள்ள தேவ சபை கிறிஸ்தவர்களுடைய விசுவாசம் உலக புகழ் பெற்றது. ஒரு தனி மனிதனை குறித்து புகழாக சொல்வதை விட ஒரு முழு சபையை குறித்து, ஒரு ஸ்தாபனத்தை குறித்து உங்களுடைய விசுவாசம் அருமையான விசுவாசம், ரோமாபுரி கிறிஸ்தவர்களுடைய விசுவாசம் உலக புகழ் பெற்ற விசுவாசம் என்ற சாட்சி பெறுவது அது ரொம்ப நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கு. பிலிப்பியர்களை குறித்து பவுல் எழுதும் போது சொல்றாரு, பிலிப்பியர் 4:5, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அப்படின்னா என்ன? நீங்க சாந்த குணமா இருக்கணும். பிலிப்பிய திருச்சபையா அவங்க ரொம்ப சாந்த குணம் உள்ளவங்க என்று எல்லா மனுஷருக்கும் உங்க சாந்த குணம் தெரிந்திருக்கணும். கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், விசுவாசிகள் மட்டுமல்ல, விசுவாசிக்காத அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் உங்களுடைய சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா இன்னைக்கு பைபிளை பத்தி பேசினாலே விவாதம், பட்டிமன்றம் அப்படின்னாலே அதுல பைபிளை பற்றி பேச போய் சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க கிறிஸ்தவர்கள். அங்கேயே சாந்த குணம் இல்லை. ஒருத்தர் ஒரு வசனத்தை வேற விதமா வியாக்கியானம் பண்றாரு, இன்னொருத்தர் அதே வசனத்தை வேற விதமா வியாக்கியானம் பண்றாரு. புரிதல் வேறுபடுது. ஒரு வசனத்தை வெவ்வேறு கோணத்துல அவங்களுக்கு கிடைச்ச வெளிச்சத்துல அவங்க அதை பற்றி பேசுறாங்க, புரிய வைக்கிறாங்க. அதுல ஒத்துக்காம போறது வேற. ஆனா ஒத்துக்காம போறதுனால சாந்த குணத்தை இழந்துடுறாங்க. ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருக்க மாட்டாங்க. சமாதான கட்டு இல்லை. அங்க சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு கொள்கையின் அடிப்படையில, ஒரு உபதேசத்தின் அடிப்படையில, ஒரு வசனத்தின் அடிப்படையில, ஒரு முறைகளின் அடிப்படையில. இது எப்படி செய்யறது, இது எப்படி செய்யக்கூடாது, எப்படி திருப்பந்தியை கொடுக்கிறது, எப்படி ஞானஸ்நானத்தை கொடுக்கிறது, இதுல சாந்த குணம் வெளிப்பட மாட்டிருக்கு. ஆனா ஒரு வேதத்துக்கு புறம்பாக ஒரு உலக முறை, ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு சடங்கு, ஒரு சம்பிரதாயம், இது ஒரு வழக்கமா செய்யறது, இது எங்களுடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்ற மற்ற விஷயங்களுக்கு எங்கத்தான் நம்மளுடைய சாந்த குணத்தை காட்ட போறோம்? இதுக்கே காட்ட முடியலையா? வெளியில இருக்கிற மற்றவர்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய முறைகள்,
இதுக்கெல்லாம் எங்க நம்ம சாந்த குணத்தை காட்ட போறோம்? இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, அதுக்கெல்லாம் சாந்த குணத்தை காட்டிட்டு இங்க ஊழியத்துக்குள்ள சாந்த குணத்தை காட்டாதவங்களும் இருக்கிறாங்க. ஆக மொத்தத்துல உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக அப்படின்னு பிலிப்பிய சபைக்கு, ஒரு தனி மனுஷனுக்குள்ள சபைக்கு பவுல் எழுதுகிறாரு. தெசலோனிக்கே சபையை குறித்து பவுல் எழுதும் போது சொல்றாரு, 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 2வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 2வது வசனம். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, இதுவும் ஒரு சபைக்கு, தெசலோனிக்கேயருக்கு எழுதின 1ஆம் நிருபம். தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ள தேவ பிள்ளைகள் சபைக்கு எழுதும் போது, பிரியமான சகோதரரே, தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசம், உங்கள் அன்பு, உங்கள் நம்பிக்கை, அந்த ஃபெய்த், லவ் அண்ட் ஹோப், இது மூணுத்தை குறித்து அவர் சொல்லும் போது, உங்கள் விசுவாசத்தின் கிரியையை நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூறுகிறோம். ரோமாபுரி கிறிஸ்தவர்கள் குறித்து சொல்றாரு, உங்களுடைய விசுவாசம் உலக புகழ் பெற்றது. தெசலோனிக்கேயரை குறித்து சொல்லும் போது, உங்கள் விசுவாசம் வெறும் விசுவாசத்துல மட்டும் இல்ல, விசுவாச கிரியை இருக்கு, அது குறித்து நாங்க நினைக்கிறோம், நாங்க இடைவிடாமல் நினைவு கூறுறோம். அடுத்து உங்களுடைய அன்பின் பிரயாசம், வெறுமனே வார்த்தையால வாயினால அன்பா அன்பா பேசுறது, சிரிச்சு பேசுறது மட்டும் இல்ல, அன்பின் பிரயாசம், உங்களுடைய தியாகம், உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய அக்கறை, நீங்க எடுத்துக்கிற முயற்சிகள், அளவுக்கு மீறி நீங்க காண்பிக்கிற உங்களுடைய அந்த அன்பு, அந்த அன்பின் பிரயாசம், நேரம் காலம் பார்க்காம உதவும் மனப்பான்மை, அந்த உள்ளம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்களுடைய நம்பிக்கையின் பொறுமை. நீங்க நம்புறீங்க. யாராவது தெசலோனிக்கா திருச்சபையில செத்து போயிட்டா, மரித்து போயிட்டா, நீங்க அந்த நம்பிக்கையில பொறுமையா இருக்கிறீங்க, காத்துட்டு இருக்கிறீங்க. நிச்சயம் கர்த்தர் அவங்கள கிறிஸ்துவுக்குள், கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்கிறத, அப்போஸ்தலருடைய உபதேசத்தை நம்பினது மட்டும் இல்ல, கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள நம்பிக்கையை பொறுமையா காட்டுறீங்க. இதெல்லாம் நாங்க நினைவு கூறுறோம்னு சொல்லி தெசலோனிக்கே பரிசுத்தவான்கள் சபையை குறித்து பவுல் சாட்சியிட்டு எழுதியிருக்கிறார். இன்னைக்கு நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒருவேளை தானியேலை போல பாபிலோன்ல வைக்கப்பட்டிருக்கலாம், உயர் பதவியில, தாவீதை போல பெலிஸ்திய மண்ணில் அடிமையாக வைக்கப்பட்டிருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை போல கட்டப்பட்ட நிலையில பிலாத்துக்கு முன்பாக நிற்கப்பட்டிருக்கலாம், அல்லது நம்முடைய விசுவாசம், நம்முடைய விசுவாச கிரியை, அன்பின் பிரயாசம், நம்முடைய நம்பிக்கையின் பொறுமை, அல்லது நம்முடைய சாந்த குணம் இங்க டெஸ்ட் பண்ணப்படலாம், அது பரிசோதிக்க பண்ணப்படலாம். நாம் எப்படி சாட்சி பெறுகிறோம்? எந்த நிலையில வைக்கப்பட்டிருந்தாலும், நாம விடுதலையான காலத்தில் இருந்தாலும், நெருக்கத்தின் காலத்தில் இருந்தாலும், சாதகமான சூழ்நிலையில் இருந்தாலும், பாதகமான சூழ்நிலையில் இருந்தாலும், மற்றவர்களுக்கு பிரியமானவர்களாக, மற்றவருடைய கண்களுக்கு உத்தமர்களாக, தேவனுடைய தூதனை போல நாம நம்முடைய சாட்சியை காத்துக்கொள்றது தான் இங்க நம்ம எல்லாரும் திணறோம், முக்குறோம். குடும்பத்துக்குள்ள, நம்மளுடைய உறவினர்களுக்குள்ள, சபைக்குள்ள, உடன் ஊழியர்களுக்கு முன்பாக, சக மனிதர்களுக்கு முன்பாக சாட்சியை பாதுகாத்துக் கொள்ள முடியாதபடிக்கு மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம். சங்கீதம் 119 முதல் வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். Blessed are those whose way is blameless, who walk in the law of the Lord. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் அல்லது உத்தம மார்க்கத்தார், blameless people, உத்தமர்கள், குற்றம் சாட்டப்படாதவர்கள், பாக்கியவான்கள். இதை குறித்து இந்த குற்றம் சாட்டப்படாதபடிக்கு உத்தமர்களாக சாட்சியை காத்துக்கொள்வதற்கு வேகமா ஒரு சில வசனங்களை நான் தியானித்ததை, நான் புரிந்து கொண்டதை ஜெபத்தோடும் வேதத்தின் வெளிச்சத்திலிருந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். கொலோசியர் 1வது அதிகாரம், எபேசியர் 5வது அதிகாரம், இந்த 2 அதிகாரத்திலிருந்து கொலோசியர் 1வது அதிகாரம் 21, 22 வாசிக்கிறோம்.
முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். குற்றமற்றவர்களாக கண்டிக்கப்படாதவர்களாக அவருக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அப்படி நடப்பதற்கு எது காரணம்? நாம் குற்றமற்றவர்களாக கண்டிக்கப்படாதவர்களாக அவருக்கு முன்பாக நாம் நிறுத்தப்படுவதற்கு முதல் முக்கிய மூல மைய புள்ளியான காரணம் என்ன? அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே அப்படி ஆகும். நம்மை ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவாகுதல்ல நாம் கேட்டிருக்கிறோம் சுவிசேஷமாக. அதனால் உண்டாகிற நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் நாம் குற்றமற்றவர்களாக கண்டிக்கப்படாதவர்களாக அவருக்கு முன்பாக நிற்க முடியும். அதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன? உத்தமர்களாக தேவ பிரியர்களாகவும் அதே நேரத்தில் மனுஷரை பிரியப்படுத்துவது கூடாது. ஆனால் மனுஷரால் அங்கீகரிக்கப்படுதல் அவசியம். அது ரெண்டும் இரு துருவங்கள். ஒரு புள்ளியில் இணைவதுதான் ஊழியம். கலாத்தியர்ல அதை நாம் வாசிக்கிறோம். 1வது அதிகாரம், கலாத்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனம். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. நான் இன்னும் யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? இப்ப மனுஷரை பிரியப்படுத்துவது கூடாது. ஆனா ரோமர்ல நாம் வாசிக்கிறோம். ரோமர் 14வது அதிகாரம், ரோமர் 14:18. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். மனுஷரை பிரியப்படுத்துவது கூடாது. ஆனா மனுஷரால் அங்கீகரிக்கப்படுவது அவசியம். ஆனா மனுஷர் என்ன அங்கீகரிக்கணும்னு நான் ஊழியம் செய்யக்கூடாது. நான் ஊழியம் செய்வதனால் மனுஷர்களை என்ன அங்கீகரிப்பாங்க. அதுக்கு முன்பாக நாம் தேவனுக்கு பிரியர்களாகவும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருக்கணும்னா நாம் கிறிஸ்துவுக்கு எவைகளிலே ஊழியம் செய்யணும்? தேவ நீதியில 17வது வசனம், ரோமர் 14:17. தேவ நீதியில், தேவ சமாதானத்தில், தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் சந்தோஷத்திலே இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். அப்ப ஒரு குற்றம் சாட்டப்படாத ஒரு சாட்சியை காத்துக்கொள்ளுகிற ஒரு உத்தமர்களாக, உத்தம மார்க்கத்தாராக அந்த வழியில நாம் நடப்பதற்கு முதல் முக்கிய காரணம் யார் அப்படின்னா, கொலோசியர் 1:21 படி அவருடைய மரணம், அவர் மாம்சத்திலே அடைந்த மரணத்தினாலதான், அவருடைய இரத்தத்தினாலதான் நாம் குற்றமற்றவர்களாக காக்கப்பட முடியும். அதே தான் நாம எபேசியர் 5வது அதிகாரத்திலும் வாசிக்கிறோம். எபேசியர் 5:27 வாசிக்கிறோம். கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அந்த சபையை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அவருடைய ஒப்பு கொடுத்தல், அவருடைய மரணம், அவர் அடைந்த பாடுகள், அவருடைய சிலுவையின் பாடுகள், அவருடைய ரத்தம் தான், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தான் ஒரு தனி மனிதனை குற்றமற்றவனாக, தண்டிக்கப்படாதவனாக, கண்டிக்கப்படாதவனாக அவருக்கு முன்பாக நிறுத்தவும் முடியும். அவருடைய சரீரமாகிய மனவாட்டியாகிய சபையையும் சபையாரையும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்துவதற்கு அவருடைய மரணம்தான், அவருடைய இரத்தம்தான் குற்றமற்றவர்களாக நம்மை இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துல, மனுஷகுமாரனுடைய காலத்துல, கிருபையின் காலத்துல நம்மை சாட்சியாக வாழ்வதற்கு, உத்தமர்களாக வாழ்வதற்கு முதலாக நமக்கு உதவி செய்வது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம், அவருடைய மரணம், அவருடைய பாடு, அவர் அடைந்த தண்டனை. அதுதான் நம்மளை கழுவுகிறது.
மனசாட்சியில உண்டாகிறதையும் குற்றத்தையும் கழுவுகிறது. நம்முடைய சரீரத்தையும் ஆத்துமாவையும் ஆவியையும் சுத்திகரிக்க வல்லமை வாய்ந்த அவருடைய இரத்தத்தை நாம் முதலாவது விசுவாசிப்போம். நம்முடைய கடந்த கால பாவங்கள், அக்கிரமங்கள், துன்மார்க்கமான செயல்கள், நம்முடைய நிகழ்கால தீமைகள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை சுத்திகரிக்கிறதற்கு, குற்றமற்றவர்களாக உத்தமர்களாக நம்மை அவருக்கு முன்பாக நிறுத்துவதற்கு வல்லமை வாய்ந்தது அவர் சிலுவையில் அடைந்த அவருடைய மரணம். இரண்டாவது, நம்மை உத்தமர்களாக சாட்சியுள்ளவர்களாக நிறுத்துவதற்கு பயன்படுவது என்ன? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 15-16. பிலிப்பியர் 2:15-16. கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு என்ன செய்யணும்? 14வது வசனம், பிலிப்பியர் 2:14. ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளணும். உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் நம்மை இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே இருந்து குற்றமற்றவர்களாக கபடு அற்றவர்களாக தேவனுடைய மாசு அற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு உதவி செய்கிறது இது ஜீவ வசனம், கர்த்தருடைய வார்த்தை. அதை பிடித்து கொள்ளும்போது நாம் உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க முடியும். அதுக்கு இரண்டாவது, நம்முடைய குற்றத்தை நீக்குவதும் குற்றமற்றவர்களாக உத்தமர்களாக சாட்சியாக வாழ்வதற்கு உதவி செய்கிறது கர்த்தருடைய வார்த்தை. மூன்றாவது, சங்கீதம் 119:80 நாம் வாசிக்கிறோம். இந்த இரண்டாவது கருத்துக்கு ஏற்ற ஒரு வசனம் சங்கீதம் 119:80. நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாய் இருக்க கடவுது. உத்தமமான ஜீவியம் வாழ்வதற்கு கர்த்தருடைய வேதத்தை நம்முடைய இருதயம் அவருடைய பிரமாணங்களில் உத்தமமாய் இருக்கும்போது, வசனத்தை வசனமாக புரிந்து கொள்ள, வசனத்தை தேட, வசனத்தை நேசிக்க, வசனத்தை தியானிக்க, வசனத்துக்கு கீழ்ப்படிய. வசனத்தை யாராவது சொல்ல மாட்டாங்களா? யாராவது ஒருத்தவங்க வசனம் சொன்னாலும் அது எந்த அதிகாரம் எந்த வசனம் சொல்லுங்க. ஏதாவது ஒன்று சொல்றாங்கன்னா பைபிள்ல இருக்குதா, இல்லை அவங்க பாட்டு ஏதாவது கதை விடுறாங்களா? இப்படி வேதத்திலே தேடி வாசிக்கும் போது பவுல் சொல்றாருன்னு அப்படியே பேரோயா பட்டணத்தார் அப்படியே வாய ஆண் தளர்ந்துட்டு கேட்கல. பவுல் சொல்லுகிறவைகள் வேதத்தில் இருக்குதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்த்தாங்க. ஸோ அப்படி வசனத்தோடு அதுதான் சொல்றாரு, என் இருதயம் உம்முடைய பிரமாணங்களில் உத்தமமாக இருக்கிறது. அப்படின்னா உம்முடைய வசனத்தை, அதுதான் என்னுடைய அளவுகோல், அதுதான் என்னுடைய வழிகாட்டு. இப்படி இருந்தால் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இது இரண்டாவது. முதலாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தை. மூன்றாவது 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 13வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 13வது வசனம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. நம்முடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. எப்படி? எதற்காக? பிழையற்ற பரிசுத்தவான்களாக இருக்கும்படி நம்முடைய இருதயங்களை, நம்முடைய உள்ளான மனுஷிய ஸ்திரப்படுத்துவாராக. ரோமர்ல பவுல் சொல்றாரு, 1வது அதிகாரம் ரோமர் 1 10வது 12வது வசனங்கள். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கும் உங்களை காண வாஞ்சையாயிருக்கிறபடியினாலே இவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். 10வது வசனத்துல சொல்றாரு, நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் விரும்புகிறேன். ஆவிக்குரிய வரங்கள் ஒரு தேவ பிள்ளையை ஸ்திரப்படுத்துமா? ஆவிக்குரிய வரங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவசியமா? ஆவிக்குரிய வரங்கள் தான் நம்மை ஸ்திரப்படுத்துகிறதா, உறுதிப்படுத்துகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இங்கே எழும்பலாம். ஆவிக்குரிய வரங்கள் அதெல்லாம் பைபிள் காலத்திலே முடிஞ்சு போச்சு அப்படின்னும் சில பேர் சொல்றாங்க.
ஆவிக்குரிய வரங்கள் முக்கியம் இல்லை அப்படின்னும் சில பேர் சொல்றாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆவிக்குரிய வரங்கள்லாம் முக்கியம் இல்லை, சாட்சி தாயா முக்கியம். கனி இருக்குதா, வரம் இல்லாம கூட பரலோகம் போயிடலாம், கனி இல்லாம போக முடியுமா அப்படின்னும் சில தீவிரவாதிகளான கிறிஸ்தவர்களும் பேசுறாங்க. இந்த பக்கம் இந்த தீவிரமான கிறிஸ்தவர்கள்லாம் சொல்றாங்க, ஆவிக்குரிய வரங்கள் எல்லாம் அதெல்லாம் பைபிள் காலத்திலே முடிஞ்சு போச்சு, முதல் நூற்றாண்டுல, இப்ப வரங்கள்லாம் அவசியமே இல்லை, தேவையே இல்லை அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா ஆவிக்குரிய வரங்கள் தான் முக்கியம் அப்படின்றாங்க. ஆவிக்குரிய வரங்கள் நம்மை ஸ்திரப்படுத்துகிறது. அதாவது சில வரங்கள் நம்மை நிறுவுகிறது, நம்மை உறுதிப்படுத்துகிறது, நம்மை ஸ்திரப்படுத்துகிறது. ஆனால் மற்ற ஆவிக்குரிய வரங்கள் அது ஒருவரை ஒருவர் நிலைநிறுத்த முடியும், மற்ற பிற வரங்களால் ஒருவரை ஒருவர் உறுதிப்படுத்தலாம். உதாரணத்துக்கு அந்நிய பாஷையில் பேசுவது, அது அந்த பேசுகிற நபரை அது ஸ்திரப்படுத்துது, உறுதிப்படுத்துது, பலப்படுத்துது. மற்ற வரங்கள் வசனத்தை விளக்கி போதிப்பது, வியாக்கியானம் செய்வது, தீர்க்கதரிசனம் சொல்லுதல், அற்புதங்களை செய்தல், குணமாக்கும் வரங்கள், ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், வேதத்தை விளக்கி காட்டுவதனால் ஞானம் உண்டாகுது, அறிவு உண்டாகுது. இதெல்லாம் மற்றவர்களை ஸ்திரப்படுத்துது, உறுதிப்படுத்துது, அவங்கள நிலைநிறுத்துது. அந்த வரங்கள் என்னுடைய ஊழியத்தில் கிரியை செய்கிறத நான் பல இடங்களில் பார்த்துருக்கிறேன். அது ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம் என்கிற வரங்கள் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று நான் பூரணமாக நம்புகிறேன். அதை நான் ஊழியத்தில் பார்க்குறேன். கர்த்தருக்கு தான் நான் எல்லா மகிமையை செலுத்துகிறேன். கனம் கர்த்தருக்குரியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி சில வரங்கள் மற்றவர்களை ஸ்திரப்படுத்துது, சில வரங்கள் நம்மை நாமே ஸ்திரப்படுத்துவதற்கு உதவியா இருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 13வது வசனத்துல நாம் என்ன வாசித்தோம்? நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆவிக்குரிய வரங்களால் நம்மை ஸ்திரப்படுத்துவாராக. முதலாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தை, மூன்றாவது ஆவிக்குரிய வரங்கள். விசுவாசம் ஆவிக்குரிய கனிலையும் வருது, ஆவிக்குரிய வரத்திலையும் வருது. ஆவிக்குரிய வரம் இல்லாத நபர் யாருமே கிடையாது. ஆவியானவர் கொடுப்பதெல்லாம் வரம் என்றால் ரோமர் 5:5 படி தேவ அன்பு நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயங்களிலே தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவ அன்பை பெற்றிருக்கிற ஒரு நபர், தேவ பிள்ளை யாரா இருந்தாலும் அவங்க வரம் பெற்றவர்கள். வரம் பெற்ற ஒரு ஊழியர் அப்படின்னா வெறும் குணமாக்குகிறவர், தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர் மட்டும் இல்லை. வரம் பெற்ற ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷி அப்படின்னா தேவ அன்புள்ளவங்களும் வரம் பெற்றவங்க தான். ஏன்னா ஆவியானவர் கொடுக்கறதெல்லாம் வரம்னா, தேவ அன்பை ஆவியானவர் தான் கொடுக்கிறாருன்னா தேவ அன்பை பெற்றவர்கள் வரம் பெற்றவர்கள் தானே. அப்படி வரங்கள் நம்மை ஸ்திரப்படுத்துகிறது. 4வது யாக்கோபு 1வது அதிகாரம் 27வது வசனம். யாக்கோபு 1:27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கு. நாம் கரைப்படாதபடிக்கு, குற்றம் சாட்டப்படாதபடிக்கு, குற்றமற்றவர்களாக உத்தமர்களாக காப்பதற்கு முதலாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இரண்டாவது அவருடைய ஜீவ வசனம், அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுகிறோம், உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிறோம். மூன்றாவது ஆவிக்குரிய வரங்கள் நம்மை ஸ்திரப்படுத்துகிறது, நம்மளை பிளேம்லெஸ்ஸா உத்தமர்களாக நிறுத்துகிறது. 4வது உலகத்தால் கரைப்படாதபடிக்கு நம்மை காத்து கொள்ளுகிறதற்கு. இந்த உலகம் நம்மை கரைப்படுத்துகிறது. உலக முறைகள், உலகத்தினுடைய போக்கு, இந்த வேர்ல்ட்லி ஃபேஷன், இப்போ இதுதாங்க ட்ரெண்டு. ஒரு காலத்தில் பெல்ஸ் பேண்ட் போட்டாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா லெகின் போடுறாங்க, அப்புறம் பார்த்தா ஆண்கள் காது குத்துறாங்க, அப்புறம் பார்த்தா பெண்கள் மொட்டை அடிக்கிறாங்க, அப்புறம் முடிக்கு டை அடித்தாங்க, தோலுக்கு டை அடித்தாங்க,
பச்சை குத்துறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. அதுதான் இப்போ ட்ரெண்டு, இப்போ இதுதான் ஃபேஷன். இப்படி உடுத்துறது தான் ஃபேஷன், இப்படி பேசுறது தான் ஃபேஷன். குறிப்பாக நம்ம வீட்டு பிள்ளைகள் ஒரு 18 வயசு கீழே இருக்கிறவங்க பேசுறதெல்லாம் புரிய மாட்டேன். கேட்டால் அவங்க ட்ரெண்டில் அப்படி பேசிக்கிறாங்க. ஸோ இந்த உலகத்தால் கரைப்படாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் தேவனுக்கு முன்பாக, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. ஐந்தாவது, முதலாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தை, மூன்றாவது பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் நம்மை உலகத்தால் கரைப்படாதபடிக்கு காக்கிறது. ஐந்தாவது, எங்கெங்கெல்லாம் காக்கிறது? 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 5:23, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. குற்றமற்றவர்களாக ஆவியிலையும் ஆத்துமாவிலையும் சரீரத்திலையும் ஒரு முழுமையான ஒரு பாதுகாப்பு, அதை ஆண்டவர் நமக்கு அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய வசனத்தினாலும் அவருடைய ஆவியானவருடைய வரங்களினாலும் கனிகளினாலும் நம்மை ஸ்திரப்படுத்தி உறுதிப்படுத்தி பலப்படுத்தி உலகத்தால் கரைப்படாதபடிக்கு, மாம்சத்தால் கரைப்படாதபடிக்கு நம்முடைய சரீரத்தையும் ஆவி ஆத்துமாவையும் கூட அவர் காக்கிறார். கடைசியாக ஒரு சில வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். சங்கீதம் 32:1-2. சங்கீதம் 32 முதல் 2 வசனங்கள். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நம்முடைய மீறுதல்களையும் நம்முடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் கர்த்தர் மன்னித்து மூடி எண்ணாதபடிக்கு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படுவோம். நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறவர்கள், நம்மிடத்திலே பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இருக்காது. நாம் சுத்திகரிக்கப்பட, நம்மை நாமே நிதானித்து அறிந்து கர்த்தருக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்தும் போது அவருடைய கிருபை பெருகிறது, அவருடைய சத்தியம் நமக்குள் இருக்கிறது. நாம மனம் திரும்புவோம், தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்துவோம், நம்முடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருப்போம். யோவான் 1வது அதிகாரத்தில் கபடு இல்லாத ஒரு மனிதனை குறித்து இயேசு கிறிஸ்துவே சாட்சி சொல்லியிருக்கிறார். யோவான் 1:47, நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு இயேசு அவனை குறித்து சொன்னார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அதுக்கு லிவிங் டிரான்ஸ்லேஷன்லையும் பிபிஇ டிரான்ஸ்லேஷன்லையும் வாசிக்கிறேன். லிவிங் டிரான்ஸ்லேஷனில் ஆங்கிலத்தில் எப்படி எழுதியிருக்குன்னா, நவ் ஹியர் இஸ் a genuine son of Israel, a man of complete integrity. இன்டெகிரிட்டினா நேர்மை. a man of complete integrity. பிபிஇ டிரான்ஸ்லேஷன் எப்படி எழுதியிருக்குன்னா, see here is a true son of Israel in whom there is nothing false. ஒரு குற்றமும் இல்லை, நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு குற்றமும் இல்லை என்று கிருபையான இயேசு கிறிஸ்து சொல்றார். கிருபையின் காலத்தை துவக்கின இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நாத்தான் வேலை குறித்து அவ்வளவு ஒரு சாட்சி இயேசு கிறிஸ்துவே கொடுக்கிறாரு. a man of complete integrity, நேர்மையுள்ள மனிதன், ஒரு குற்றமும் இல்லாத கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் சொல்லி, கிருபைக்குள் வராத, ரட்சிக்கப்படாத, நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்கிற ஒரு நாத்தான் வேலை நம்ம வாசிக்கிறோம். நம்மிடத்திலே உள்ள குறைகள், தன் கண்ணில உள்ள உத்திரம், தன் பிழையை உணர்கிறவன் யார்? இந்த ஒரு சின்ன ஒரு தற்பரிசோதனை கேள்விகளோடு இந்த தியானத்தை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நீதிமொழிகள் 28:10வது வசனத்தை வாசித்து இந்த கேள்விகளை, இந்த பட்டியலை வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 28:10. உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே
நடத்துகிறவன் தான் வெட்டின குள்ளில் தானே விழுவான். உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். Blameless people will have a goodly inheritance. நன்மையை சுதந்தரிக்க நாம் எல்லா மனுஷருக்கு முன்பாக நம்முடைய சாந்த குணம் தெரிந்திருக்க, நம்மை கோபப்படுத்துகிறவர்கள், நம்மை அசிங்கப்படுத்துகிறவர்கள், நம்மை அவதூறாக பேசுகிறவர்கள், நம்மை உதாசீனப்படுத்துகிறவர்கள், அசட்டை செய்கிறவர்கள். கனம் என்கிற வார்த்தை தேவனுக்கு கொடுக்கிறோம், அதுக்கு ஈக்குவலா பைபிள்ல போட்டிருக்கு ஊழியர்களை கனம் பண்ணணும். இரட்டிப்பான கனம். கனம், ஹானர் என்பது வேதத்துல கர்த்தருக்கு மட்டும்தான். ஆனா அதை கர்த்தர் இன்னொருத்தவங்களுக்கு பகிர்ந்து கொள்றாரு. யாருக்குன்னா அவருடைய பரிசுத்தவான்கள், அவருடைய ஊழியர்கள் கனம் பண்ணணும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதா அவனை கனப்படுத்துவார்னு போட்டிருக்கு. எவ்வளவு பெரிய வார்த்தை, கனப்படுத்துதல், ஹானரிங் அப்படின்றது. அந்த கனத்தை பெற்றுக்கொள்ள தேவனிடத்திலிருந்து, தேவனை கனப்படுத்துகிற விதத்தில் நாம் வாழ, அதாவது உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்றது ஒரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி எழுதியிருந்ததுன்னா, அது எனக்கு ரொம்ப உற்சாகமா இருந்தது. அதை நான் வாசித்தது. Let our Father's holy name be treated with reverence. மத்தேயு 6:9. இந்த பரமண்டல ஜெபத்துல உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்றது ஒரு மொழிபெயர்ப்புல எப்படி எழுதியிருக்கு, உம்முடைய பரிசுத்த நாமம் பயபக்தியோடு அது கருதப்படுவதாக, நடத்தப்படுவதாக, சொல்லப்படுவதாக. Let our Father's holy name be treated with reverence. இன்னைக்கு ரெவரண்ட்னு பல பேர் அழைக்கப்படுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பயபக்திக்குரியவர்னு அர்த்தம். அவர் தான் பயபக்திக்குரியவர். அவருடைய பெயர் தான், நாமந்தான் பரிசுத்தப்படணும். அவருடைய நாமந்தான் be treated with reverence. அதற்கு ஒரு சின்ன பரிசோதனை. ஜெப வாழ்வில் ஒழுங்குள்ளவராய் நாம் இருக்கிறோமா? திருமறை தியானத்தில் கிரமமானவர்களாய் இருக்கிறோமா? எண்ணங்களில் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கிறோமா? நமது வார்த்தைகளில் கவனமுள்ளவர்களாய் இருக்கிறோமா? சாப்பிடுவதில் தன்னடக்கமுள்ளவர்களாய் இருக்கிறோமா? எளிய வாழ்க்கையில் திருப்தி உள்ளவர்களாய் இருக்கிறோமா? எனது மனைவிக்கு உண்மை உள்ளவனாய் இருக்கிறேனா? எனது கணவருக்கு உண்மை உள்ளவளாய் இருக்கிறேனா? தந்தையின் கடமைகளை நிறைவேற்றுகிறவனாய் இருக்கிறேனா? தாயின் கடமைகளை நிறைவேற்றுகிறவளாய் இருக்கிறேனா? அரசின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்தவனாய் இருக்கிறேனா? பண காரியங்களில் ஒளிவு மறைவில்லாதவனாய் இருக்கிறேனா? ஒரு ஊழியராக எனது மந்தையை, ஒரு சபை மேய்ப்பராக எனது மந்தையை நேசிக்கிறவனாய் இருக்கிறேனா? விசுவாசிகளை பயிற்றுவிக்கிறவனாய் இருக்கிறேனா? எளியோரிடம் பரிவுடன் நடக்கிறவர்களாய் இருக்கிறோமா? பாரபட்சம் இல்லாதவர்களாய் இருக்கிறோமா? இனவெறி, இடவெறி போன்றவற்றிற்கு செத்தவர்களாய் இருக்கிறோமா? நற்செய்தி அறிவிப்பு, சுவிசேஷம், மிஷனரி பணி இவைகளில் உற்சாகமுள்ளவர்களாய் இருக்கிறோமா? நடந்தவைகளை அறிவிப்பதில் மிகைப்படுத்தாதவர்களாய் இருக்கிறோமா? பிறருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோமா? திருத்தப்படுவதற்கு ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்கிறோமா? விரோதமாக பேசப்படும் போது அமைதி உள்ளவனாய் இருக்கிறேனா? பிறரது பெயர் புகழை மதிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? எனது உடன் ஊழியருக்கு நண்பனாய் இருக்கிறேனா? மற்ற ஊழியங்களோடு ஒத்து உழைக்கிறவனாய் இருக்கிறேனா? கடின உழைப்பாளியாய் இருக்கிறேனா? தன்னல மறுப்பை அபியாசிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? இந்த கேள்விகளை இன்னைக்கு நாம் நம்முடைய மனசாட்சியிடம் நாம் கேட்டிருக்கிறோம், காதால கேட்டிருக்கிறோம், நான் வாசித்திருக்கிறேன். தேவனுக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்துவோம். சங்கீதம் 119 முதல் வசனத்தின்படி,
கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஜெபம் செய்யலாம். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, நீர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர், நீர் பாவிகளின் சிநேகிதர், கிருபை உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். கர்த்தாவே, பிதாவாகிய தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவிகளாக எங்கள் மீது கிருபையாயிரும். ஒரு பரிசுத்தவான் தன்னுடைய சோதனைகளை மேற்கொள்ளுகிறவன். அந்த நிலையை அடைவதற்கு எங்களிடத்தில் பலனில்லை சுவாமி. மாம்சத்தில் நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள், குறைவுள்ளவர்கள், திரும்ப திரும்ப விழுகிறவர்கள். ஆனாலும் எங்களுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்குவதற்கு பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலேயே ஆகும். எங்களை கோபப்படுத்துகிறவர்கள், மாம்சத்தின்படி நாங்கள் செயல்படுவதற்கு புத்தியீனமாய் எங்களிடம் பேசுகிறவர்கள், எங்களை நியாயம் தீர்க்கிறவர்கள், எங்களை கண்டிக்கிறவர்கள், எங்களை மதிக்காதவர்கள், அவதூறு பேசுகிறவர்கள், மாம்சத்தின்படி சுபாவ அன்பில்லாமல் நடக்கிறவர்கள், கொடுக்க வேண்டிய குறைந்தபட்ச மரியாதை கூட கொடுக்காமல் துணிகரமாய் பேசுகிறவர்கள், நிதானமற்றவர்களாய் நடக்கிறவர்களுக்கு நடுவில், அசுத்த உதடுகளுள்ள மனிதர்கள் மத்தியில் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு ஜெப ஆவியை தாரும். கர்த்தருடைய சிந்தையை தாரும். உம்முடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். தாவீது ஆகீசினிடத்தில் சாட்சி பெற்றிருந்தார். உத்தமர் என்றும், தேவனுடைய தூதன் என்றும், பிரியமானவன் என்றும், குற்றம் ஒன்றும் இல்லாதவர் என்றும், ஒரு பொல்லாப்பும் கண்டுபிடிக்கப்படாதவர் என்றும் தாவீது சாட்சி பெற்றார். தானியேல் வயதான காலத்திலேயும் உண்மை உள்ளவராக இருந்தார். நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்குரிய 2 லட்சணங்கள், உம்மை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். அந்த உண்மையை தாரும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவானே. எங்கள் மீது இரக்கமாயிரும். உம்முடைய கரத்தை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகளின் மீதும் வைத்தருளும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறை தோறுக்கும் உம்மோடும் நாங்கள் எப்போதும் நிலைத்து நிற்க, நீர் எங்களோடு எப்போதும் நிலைத்து நிற்கிறபடி கர்த்தருடைய உறவு துண்டிக்கப்படாதபடி காத்துக்கொள்ளும். உம்முடைய அன்பும் உம்முடைய கிருபையும் உம்முடைய ஐக்கியமும் எங்களுக்கு வேண்டும். இந்த வார்த்தைகளின்படியே எங்களோடு கூட பேசினீர். இந்த வார்த்தைகளின்படியே எங்களுக்கு ஆக கடவுது. உமக்கே நாங்கள் கனத்தை செலுத்துகிறோம். உம்மிடத்தில் அன்பு கூற எங்களை ஒப்புவிக்கிறோம். எங்களோடு தினம் தினம் பேசும். கர்த்தருடைய ஆறுதல், சமாதானம், சந்தோஷம், உம்முடைய அன்பு பெருகட்டும். கேட்ட ஒவ்வொருவர்களையும் கேட்கிறவர்களையும் ஆசீர்வதியும். அவருடைய ஆத்துமா வாழட்டும், நன்மை உண்டாகட்டும். உம்முடைய இருதயத்தை புரிந்து கொள்ள எங்களை நாங்களே ஆராய்ந்து சோதித்து அறிந்து பரிசோதித்து பார்த்து கர்த்தருடைய வழியிலே நடப்பதற்கு எங்களை ஒப்புவிக்கிறோம். உம்மை உறுதியாக எங்களுடைய வழியை செவ்வைப்படுத்தும் போது கர்த்தர் எங்களுக்கு ரட்சிப்பை காண்பிக்கிறவர். அப்படியே எங்களுக்கு செய்தார். எங்களை மன்னியும். உம்முடைய ரத்தம், உம்முடைய வல்லமை உள்ள ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்குமே. உறவுகளை கட்டும், மன்னிக்கிற சுபாவத்தை தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு கெஞ்சி விண்ணப்பித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.